Hi dudes, Dr. Suresh Sitharaman கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ முழுக்க இந்த வருஷம் TNEA 2024 எப்படி இன்ஜினியரிங் சீட்ஸ் மூவ் ஆயிருக்கு, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த மோகம் அல்லது ஆர்வம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே அதிகரிக்க தெரியுது. அதுலேயும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், சென்னை செகண்ட் பிளேஸ்லையும், அதை சார்ந்து மற்ற ஜோன்ஸ் வந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோ தனியாகவும் கொடுத்துருக்குறேன். அந்த அனாலிட்டிக்ஸ் இங்கே பாருங்கள். இதில் என்ன இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ஃபில்லான கல்லூரியோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. 90%, 85%, 75% பார்க்கும்போதும் எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு சீட் கூட எடுக்கலை, 0% கொடுத்த காலேஜ் அப்படின்னு எடுத்தா அந்த நம்பர்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5 கேட்டகரியில் இந்த வருஷம் பெனிஃபிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த அனாலிசிஸ் பேசணும்னா கரெக்டாக அரை மணி நேரம் டைம் ஆகும். இருந்தாலும் இதனுடைய PDF நான் உங்களுக்கு லிங்க்கில் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்து உங்களுக்கு பார்த்து இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். TNEA 2024 detailed counseling analysis round wise seats filled including supplementary ஆட் பண்ணியிருக்கிறேன். காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நான் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். 1 2 3 4 5 6 சொல்லி இதை ரேங்கிங் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தாங்க. குமரகுரு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போன மாதிரி காமிச்சிருக்கீங்க, சில கல்லூரிகளை நீங்கள் மேலே வச்சு காமிச்சிருக்கீங்க, பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்லாம். இந்த பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறமா பண்ணலையாங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் நேரடியாகவே அவங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு இது மூலிமா நான் பதில் சொல்ல ஆசைப்பட்றேன். இது எதுவுமே நம்ம ஜென்ரேட் பண்ணி இப்படி தான் வரணும் நம்ம ரேங்க் போடுறதில்ல. பட் ஒரு அனாலிட்டிக்ஸ் நம்ம எப்படி வேணால் போடலாம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கிறோம். விதவிதமான அனாலிட்டிக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸை ரவுண்டு வைஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தால் அது ஜென்ரேட் பண்ணுறது இப்படி தான் ஜென்ரேட் பண்ணுது. அதன்படி தான் ரேங்க் என்பது இப்போ நம்ம கொடுக்கல, பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்ட் ஆனதை பற்றி நம்ம கொண்டு வரலாம். கோர் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு அனாலிட்டிக்ஸ் போடுறது அப்படிங்கிறது தாராளமாக போடலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமான ஆர்வம் எடுத்துருக்காங்க. சில கல்லூரியில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸாக இருக்கும், நிறையா ஃபில்லாக இருக்கும், அது டாப்பில் நிற்கும். சில காலேஜில் மெக்கானிக்கல் டெக்ஸ்டைல் போன்ற வச்சுருப்பாங்க, அது ஃபில்லே ஆகாமல் இருந்திருக்கும், ரொம்ப கம்மியாக காமிக்கும். இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம். இன் ஜென்ரல் நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பேஸ்ட் ஆன் ரவுண்ட் 1. உதாரணத்துக்கு இப்போ ரவுண்டு 1 அப்படிங்கிறதுல ஒரு காலேஜ் நிறையாவே ஃபில் பண்ணியிருப்பாங்க, ரவுண்ட் 2ல் குறைஞ்சிருக்கும், ரவுண்ட் 3ல் இன்னமும் குறைஞ்சிருக்கும். ஆனால் 100% சீட் வந்திருந்தால் அந்த காலேஜ் மேலே வந்துடும். பட் ரவுண்டு 3ல் சில கல்லூரிகளில் டாப் லெவல் கல்லூரிகளில் ஃபீஸ் அதிகமாக கட்ட முடியாமல் 1 2 சீட் 4 சீட் 3 சீட் நின்றலாம். அப்போ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா 98%, 97%, 99% கீழே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக சில கல்லூரிகள் என்ன பண்ணாலும் ரவுண்டு 1ல் ரொம்ப சீட்டு கம்மியாக ஃபில் பண்ணியிருப்பாங்க, ரவுண்டு 2ல் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ரவுண்டு 3ல் பயங்கரமாக போட்டு 100% ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ 100% ஃபில் ஆகிடுச்சுன்னும் போது 100% மேலே வந்துடும். பட் அவங்க ரவுண்டு 3ல் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு காலேஜ் நல்ல காலேஜா இல்லை ஒரு காலேஜ் தூக்கி வைக்கணுமா, இந்த காலேஜ் மேலே வைக்கணுமாங்கிறது பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற கான்செப்டில் கிடையாது. அனாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா, மொத்தத்தில் 100% சீட் ஃபில் ஆயிருக்கா அவங்கள மேலே கொண்டு வாங்க. அது ரவுண்டு 3ல் வந்தாலும் சரி, ரவுண்டு 2ல் வந்தாலும் சரி, ரவுண்டு 1ல் வந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ரவுண்டு 3 எடுத்து கம்பேர் பண்ணி 100% பார்த்துக்குது. ஒருவேளை ரவுண்ட் 3 இல்லைன்னா அப்புறம் ரவுண்டு 2 போய் பார்க்குது, அதுக்கப்புறம் ரவுண்டு 1 பார்க்குது. அதே மாதிரி ரவுண்டு 1ல் அதிகமாக சீட்டாக ஃபில்லான கல்லூரிகள் இருந்தாலும் அதையும் மேலே கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனாலிட்டிக்ஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ எந்த கல்லூரியும் டாப்பில் வச்சு பெருசாக அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதும், எந்த கல்லூரியும் புறம் தள்ளி அதை கஷ்டப்படுத்தணுங்கிறதெல்லாம் நம்ம அனாலிட்டிக்ஸில் கிடையாது. அப்படி நம்ம பண்ணவும் மாட்டோங்கிறத ஓப்பனாகவே இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன். ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட். நீங்கள் நான் அந்த எக்ஸல் டீட்டெயில்ஸ் வேணாலும் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் எப்படி வேணாலும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் இந்த ரேங்க் நம்ம இங்கே மறந்துடும். இந்த ரேங்க்குங்கிறத முன்னாடி வருது பின்னாடி வருது நம்ம மறந்துடும். எந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள்ங்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கல்லூரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, NIR ஆஃப் ரேங்கிங் இருக்கா, NBA இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, ஃப்ரெஞ்சு போன்ற பிற மொழிகள் சொல்லி தராங்களா, ஒரு HRோடைய கனெக்ட் எப்படி இருக்குது, எல்லாமே நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் அவங்க எப்படி நிற்கிறாங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட்டுங்கிறத 175 கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வருஷம் அந்த ஃபைனல் லிஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் தர்றேன். இப்போ சீட் ஃபில்லிங் பேஸ்டு தான், பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் பேஸ்ட் தான் இந்த அனாலிசிஸ் இருக்குது. அனாலிசிஸ் உள்ள என்ன சொல்லுது அப்படின்னா,
100க்கு 100% 100% சீட் ஃபில்லான கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது 38 கல்லூரிகள் இந்த வருஷம் வந்து இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ். போன வருஷம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய நம்பர்ஸாக இருக்கு. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பராகவும் இருந்ததுங்க. இதில் எப்போதும் போல சென்ட்ரல் கெமிக்கலில் போன தடவை சொல்லியிருந்தேன். அதனால் எந்தெந்த காலேஜுக்கிட்ட நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். 100% ஃபில்லான கல்லூரிகள் அப்படின்னு வரும்போது இதில் பெரும்பாலான கல்லூரிகள் தொடர்ந்து, அதாவது முதல் நிலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரிகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ 38 காலேஜஸ் அப்படின்னு வரும்போது 100% ஃபில் ஆகி இந்த வருஷம் வந்தக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 38 கல்லூரிகள் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நடந்தது அப்படின்னே நமக்கே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் டவுட்டாகவும் கூட இருந்தது. அதில் என்ன நடந்திருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு வலியை கொடுக்கும். இந்த 100% கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்ரிக்ஸ் இப்போ சொன்னால் எல்லாருக்குமே வலிக்கும். கட்டாயம் அடுத்த வருஷம் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, 100% ஃபில் ஆனால் உண்மையிலே நல்ல கல்லூரி தானா, அதை வந்து அந்த 100% உண்மையிலே நம்பலாமா அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அனாலிசிஸ் எடுத்தாச்சு. பட் இப்போ நான் அதை வெளியிடலை. ஸோ மொத்தம் 38 கல்லூரிகள் வந்து இந்த தடவை வந்துருக்குது. அது 38வது கல்லூரி அப்படின்னு பார்க்கும்போது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கக்கூடிய கல்லூரி வந்து 38வது பொசிஷனில் இருக்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில்லை. ஸோ மொத்தமாகவே எடுத்துக்கலாம். அப்போ 100 அப்படின்னு வந்த கல்லூரிகள் அப்படின்னு எடுத்தால் 38 கல்லூரிகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துக்குங்க. 99% அப்படின்னு நீங்கள் பார்த்து இந்த 99% பெர்ஃபார்ம் பண்ண கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 49 கல்லூரிகள் இருக்குங்க. இந்த 49 கல்லூரிகள் வந்து 95% மேலே வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 95 அண்ட் அபோவ் இட்ஸ் அ குட் நம்பர். ஆக்சுவலாக 95% மேல் கொடுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 காலேஜ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இங்கே 87வது ரேங்க்னு கொடுத்துருக்கோம். பட் 49 கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து இந்த 95%க்கு மேலே 99க்குள்ளே 100 அல்லாது 99 to 95% இருக்கும். 95% சீட் ஃபில்லான கல்லூரிகள் மொத்தம் 49 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கிட்டத்தட்ட 38 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 அண்ட் அபோவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குது. பாருங்க, 90% அண்ட் அபோவ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 38 கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கரூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து கடைசியாக 90.5 அப்படிங்கிற பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் ரேங்கிங்கில் அது ஜென்ரேட் ஆகும்போது 125 இருந்தாலும் இத்தனை கல்லூரிகள் வந்து உங்களுக்கு 95% வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அடுத்த கட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 48 கல்லூரிகள் 80%, அதாவது 90க்கு கீழ் கிட்டத்தட்ட 85% வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 80% வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அப்போ 80% வரைக்கும் சீட் ஃபில்லான கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக 173 கல்லூரிகள் மொத்தத்தில். பட் டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80% வந்தது 48 கல்லூரிகள். ஸோ 48 காலேஜஸ் வந்து உங்களுக்கு 80 அண்ட் அபோவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 70, அதாவது 80க்கு கம்மி 79லேருந்து நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 87 கல்லூரிகள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அனாலிசிஸ் எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 60%க்கு மேலே ஒரு காலேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே உண்மையிலே மக்கள் மத்தியில் நல்ல அதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 60 அண்ட் அபோவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு 60 அண்ட் அபோவ் பெர்ஃபார்ம் பண்ண கல்லூரிகள் வந்து உங்களுக்கு 87 கல்லூரிகள் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அனாலிட்டிக்ஸ் நம்ம பண்ணோம். ஸோ அதுக்கு கம்மியாக யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது 59% எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 88 கல்லூரிகள் 59%லிருந்து 30% வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அந்த 30% கொண்டு வந்து நிறுத்துனீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 30% அப்படிங்கிறது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஒரு கல்லூரி தொடர்ந்து 3 ஆண்டுகள் 30% கீழாக அவங்களுடைய அட்மிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கல்லூரிகளுக்கான அங்கீகாரங்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 30% கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறது ஒரு பார்டர் லைனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு அவங்களுடைய அட்மிஷன்ஸ் ரேட் அதிகமானால் ஓகே, அந்த கல்லூரியில் தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை இன்னமும் இதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் போனால் அந்த அங்கீகாரம் ரத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதால தான் 30% வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த 30% கீழே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நல்லா பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் இவங்க நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். பட் இந்த கல்லூரிகள் கிட்டத்தட்ட 44 கல்லூரிகள் இருக்குது. இந்த 44 கல்லூரிகளுமே என்ன சொல்லலாங்க, ஒரு பார்டர் லைனில், அதர்வைஸ் அவங்க இம்ப்ரூவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மிஷன்ஸை மட்டும் நம்ம இங்கே பேசுகிறோம். பட் இதர விஷயங்கள் இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டி, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது தனித்தனியாக ஆய்வுக்கு
கொண்டு போய் தான் நம்ம அதை முடிவு சொல்ல முடியும். இதை பேஸ் பண்ணி உடனே இந்த கல்லூரிகள் நல்லா இருக்குது, நல்லா செயல்படலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் அட்மிஷன்ஸ் இவங்க சரியாக இல்லை, இப்படியே இருந்தால் இவங்களுக்கான அங்கீகாரம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 44 கல்லூரிகள் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் நமக்கு இந்த அனாலிட்டிக்ஸை தெரிய வருது. ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய சேஞ்ச் அட்மிஷனில் அவங்க ஸ்ட்ராட்டஜியை அவங்க மாற்றி ஆகணும். அப்போ அட்மிஷன்ஸ் நல்லா வரணும்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க கொடுத்தாகணும். ஸோ மக்கள் மத்தியில் அவங்க ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் இருக்குது. விழுப்புரம், நாமக்கல், தமிழ்நாட்டில் கூட எல்லா கல்லூரிகளும் சேர்ந்து தான் இதில் உள்ளே இருக்குது. அந்த டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்களே பண்ணலாம், பார்த்துக்குங்க. ஸோ இத்தனை கல்லூரிகள், கிட்டத்தட்ட 38 கல்லூரிகள் வந்து அந்த டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு மேலே போயாச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த கட்டம் அதிலே வந்து ரொம்ப அதில் எப்படி நான் இன்னொரு விஷயம் கால்குலேட் பண்ணேன்னா 10% கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் இன்னொரு நானாக பிரிச்சுக்கிட்டேன். சரி, ஓகே, அந்த ஏன்னா 30லேருந்து 20க்குள்ளே கூட அவங்க பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 1%, 2% அப்படி அவங்க பிக்கப் ஆகிடலாம். இந்த 10% இருக்கிறவங்க வந்து இன்னமும் வந்து என்ன சொல்லாங்க, ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெட் அலர்ட் கான்செப்டில் ரொம்பவே கம்மியாக சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. மக்கள் வந்து அதை வந்து விருப்பப்படலை, அல்லது வந்து அவங்க காலேஜ் வந்து இன்னும் வந்து வெளியில் மக்களுக்கு அவங்க தெரியப்படுத்தலை, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தலை. ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறையவே பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். அதே சமயத்தில் ஏதாவது அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருந்தால் அந்த கரெக்ஷன்ஸும் பண்ண வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்குது. ஸோ 38 கல்லூரிகள் அந்த நம்பர்ஸில் இருக்குங்க. ஸோ 10% கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 38 கல்லூரிகள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய. அப்போ இந்த 38 கல்லூரிகளும், இங்கே இருக்கக்கூடிய 38 கல்லூரிகளும் மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகள் நீங்கள் பாருங்கள், இந்த 44 கல்லூரிகளும். இப்போ 44 + 38 இந்த கல்லூரிகள் எல்லாமே கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணுன்றது தான் நமக்கு வந்து அனாலிட்டிக்ஸில் கிடைச்ச விஷயங்கள். இதில் ஃபைனலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 3 கல்லூரிகள் வந்து சரியான அட்மிஷன்ஸ் ஒருத்தர் கூட சேராத ஒரு கல்லூரிகளாக இருக்குது. ஸோ இந்த 3 கல்லூரிகள் வந்து இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 433 கல்லூரிகளில் இந்த 3 கல்லூரி, மேலே சொன்ன 38, அதுக்கு முன்னாடி சொன்ன 44 கல்லூரிகளும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கான குறைபாடுகள் இருந்திருந்தால் அதை கரெக்ட் பண்ணும்பொழுது தான் அவங்க அடுத்த வருஷம் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து நீடிக்கின்ற பொழுது இன்னும் வருஷம் கல்லூரிகள் மூடிக்கிட்டே வர்றாங்க. இந்த வருஷமும் சில கல்லூரிகள் மேபி க்ளோஸ் ஆகிறதுக்கான, வரக்கூடிய கவுன்சிலிங்கில் வந்து சில கல்லூரிகள் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் த ஹோல் மொத்தமாக நம்ம பார்க்கும்பொழுது 1,62,392 சீட்டு உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸும், அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பண்ணும்போது 17,679, செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 43,403, தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 46,723, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 7,556, மொத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 1,15,361 சீட் அப்படிங்கிறது நமக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 71.04%, அதாவது 71%, இன்க்ளூடிங் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட், 7.5 கேட்டகரியில் வரவங்க வெக்கேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு 72% வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்திருக்குங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ரைஸுங்க. கிட்டத்தட்ட 5லிருந்து 6% வந்து நமக்கு இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நமக்கு தெரியுது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை, see you.